ஆன்மீகம் அறிவோம் என்ற நம்முடைய குழுவில் ஞாயிறு தோறும் சிந்தனை செய்கின்ற முறையில் இன்று திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற தலைப்பில் சிந்தனையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வழியில் இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது வெங்கட சுப்பிரமணியம் ஐயா அவர்களை இறைவணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். முரளிதர கோபால முகுந்த ஸ்ரீ வைகுந்த முரளிதர கோபால முகுந்த ஸ்ரீ வைகுந்த முரளிதர கோபால கருணாகர கமல நயன கருணாகர கமல நயன கருநீல முகில் வண்ண கருநீல முகில் வண்ண முரளிதர கோபால உரியேந்திய திரள் வெண்ணையை திருடும் சிறு விரலால் உரியேந்திய திரள் வெண்ணையை திருடும் சிறு விரலால் கிரியேந்திய ஹரிமாதவ திருமகள் வளர் மார்பா திருமகள் வளர் மார்பா முரளிதர கோபால முகுந்த ஸ்ரீ வைகுந்த முரளிதர கோபால. இந்த பாடலை பெரியசாமி தூரன் என்ற தமிழறிஞர் இயற்றியது. அநேகமாக ஒரு 30 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். குறைஞ்சபட்சம் 30 ஆண்டுகளுக்கு மேலதான் இருக்கும். அவர் நல்ல பல கர்நாடக இசையில் உள்ள ராகங்கள் அமைத்து பல பாடல்கள் இயற்றியிருக்கார். உதாரணத்துக்கு இந்த இன்னொரு பாடல் சொன்னா, மகா பெரியார் மேல ஒரு பாடல் எழுதியிருப்பார் சகான ராகத்துல. என்ன பெரும் தவம் யார் செய்த தெரியேன் அந்த பாட்டு. அப்புறம் முருகன் மேல கூட ஒரு பாட்டு பிருந்தாவன சாருங்க அது கூட நல்லா இருக்கும். நிறைய பாடல் எழுதியிருக்காரு. இந்த ராகம் மாண்டு அப்படிங்கிற ஒரு ராகம். முரளி என்பதற்கு மூங்கிலாலான புல்லாங்குழல் என்று பொருள். தரன் என கையில் தாங்கி இருப்பன். புல்லாங்குழலில் தாங்கி இருக்கின்ற கோபால. பாலனம் என்றால் காப்பாற்றுவது. கோ என்றால் பசுக்கள். பசுக்களை காப்பாற்றுவதால் கோபாலன் என்று பெயர் வந்திருக்கணும். ஏன்னா கோபாலன்னு சொல்றதை விட கோபாலன் தான் இருக்கணும். இங்க இந்த இடத்துல கிரிதர கோபால தான் சொல்றாங்க. முகுந்தன் என்றது முக்தியை அளிக்கக்கூடிய ஒரு சிறப்பான அருள் செய்யக்கூடிய நாராயணனுக்கு ஒரு பெயராக சொல்லப்படுகிறது. முக்தி தருவன்றதா பிரதானமா அதுக்கு மீனிங் சொல்றாங்க. வைகுந்தத்திலே வீற்றிருப்போன் முரளிதர கோபாலா முகுந்தா ஸ்ரீ வைகுந்தா. கருணாகர நமக்கு தெரியும், கருணை செய்பவன். கமல நயன தாமரை போன்ற கண்களை உடையவன். கருநீல முகில் வண்ணா, அது மேகத்தை போன்ற ஒரு கருமையான முகில் வண்ணத்தை கண்ணன் கொண்டதாக சொல்றாங்க. உரி ஏந்திய திரள் வெண்ணையை திருடும் சிறு விரலால், இது நமக்கு தெரியும். ஆனா உரி பல வீடுகள்ல இருந்தது. இப்போ உரி உட்டி எல்லாம் இல்லை. அதுக்கு பதிலா லாப்ட் தான் வச்சிருக்காங்க. அதான் 4 பக்கம் தராசு திட்ட மாதிரி தொங்க விட்டு அதுக்குள்ள நெய் பால் அதெல்லாம் அந்த காலத்து நேச்சுரல் ஃபிட்ஜா வெளிப்பக்கம் வெப்பம் அதிகம் தாக்காம வைக்கிறதுக்காக வைத்திருந்ததுல வெண்ணெய் வைத்திருந்ததுக்காக நான் பார்த்திருக்கேன். எங்க வீட்டுல ஈச்சம்பழம் வச்சிருப்பாங்க பாட்டி. ஒரு ஏந்திய திரள், அது விளைக்க வைக்கப்பட்ட
பெண்ணையை சிறு விரலால் திருடியவன் நீ, அதே விரலை கொண்டுதானே நீ கோவர்தன மலையை ஒரு விரலால் நீ தூக்கி நிறுத்தினாய். திருமகள் மகள் வளர் திருமகள் வளர் மகள் மார்பான்னு சொல்றேன். அந்த ஒரு வார்த்தை என்ன டக்குன்னு விட்டு போயிருக்கு. அப்படிப்பட்ட திருமகள் விரும்பக்கூடிய வசிக்கக்கூடிய மலர் மார்பா அப்படிங்கிறதுனால அந்த கண்ணனை இந்த பாடல் மூலம் பெரியசாமி தூரர் அவர்கள் ஒரு மணிப்பிரவாள நடையாக இருமொழி கலப்பாக தமிழும் வடமொழியும் கலந்ததாக பாடுவது என்பது ஒரு மரபு அப்படிங்கிற முறையில பாடிக்கிறார். எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு பாடல். இந்த பாடலை இன்று வழங்குவதற்கு சற்று முன் ஐயாவிடம் அந்த 5 தலைப்புகள் என்னன்னு கேட்டேன். அந்த அகலியை தவிர மீந்து நால்வரும் தமிழ் ஆழ்வார்களை பற்றி என்ன ஒரு கோயின்சிடென்ட்னு சொல்றதா தெரியல. எப்படியா நான் இருக்கேன் இதுக்கு திறகு வைத்திருந்த பேர்ல பார்த்தேன் நானும். ஆனா மனசில் நிற்காதனால இந்த பேரை இன்னைக்கு காலையில தான் டிசைட் பண்ணி இந்த பாடலை பாடலாம்னு முடிவு பண்ணேன். அதனால கேட்டு ரசித்திருப்பீர்கள். நன்றி. ஐயாவுக்கு வழி விட்டு ஒதுக்கி கொடுக்கிறேன். நன்றி நன்றி. ராமானுஜர் வைணவ திருத்தலங்களுக்கு செல்கின்ற முறையிலே திருக்கோளூருக்கு செல்லும் பொழுது திருக்கோளூரிலிருந்து ஒரு பெண் பிள்ளை ஊரை விட்டு வெளியே வந்து கொண்டிருக்கின்றாள். எல்லோருக்கும் திருக்கோளூர் புகும் ஊராக இருக்க உமக்கு மாத்திரம் ஏன் போகும் ஊராக இருக்கின்றது என்று அந்த பெண்ணை பார்த்து ராமானுஜர் வினவ, அவள் சொன்ன வாசகங்கள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியங்கள். ரகசியங்கள் என்றால் எல்லோருக்கும் தெரிந்த கதைதான். இந்த 83 வரிகளில் இருக்கின்றவை எல்லாமே தெரிந்தவைதான். ஆனால் அதுல என்ன ரகசியம் என்றால், இப்ப ஒரு 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 ஆழ்வாரையோ ஒரு ஆசிரியரையோ ஒரு அடியாரையோ எடுத்துக்கொண்டால் 3 வார்த்தைகளிலே அவரை பற்றி இவள் சொல்லும் பொழுது மிக மிக ரகசியமாக அதிலே ஒரு வார்த்தையை வைத்து சிந்தித்தால் மாத்திரம் வெளிப்படுகின்ற மாதிரி அந்த வார்த்தைகள் இருந்த காரணத்தினாலே திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று வைத்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். நன்றி. அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை சொன்ன ரகசியங்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையிலே இல்லை. ராமாயணத்தில் சிலவற்றை சொல்கின்றாள், பாரதத்திலே சிலவற்றை சொல்கின்றாள், பாகவதத்திலே சில வார்த்தைகள் எடுக்கின்றாள், ஆழ்வார்களில் சில 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 வார்த்தைகள் வருகின்றன, அடியார்களில் சில வார்த்தைகள் வருகின்றன, ஆண்டவனை பற்றி சில வார்த்தைகள் வருகின்றன. இப்படி கலந்து கட்டாக இருக்கின்ற அந்த வார்த்தைகளிலே முதல் 9 ரகசியங்களை இதுவரை நாம் சிந்தித்துள்ளோம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போல, அகமொழித்து விட்டேனோ விதுரரை போலே, தேகத்தை விட்டேனோ ரிஷி பத்னியை போலே, தசமுகனை செற்றேனோ பிராட்டியை போலே, பிணம் எழுப்பி விட்டேனோ தொண்டைமானை போலே, பிண விருந்து இட்டேனோ கெண்டா கர்ணனை போலே, தாய் கோலம் செய்தேனோ அனுசுயை போலே, தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே, 3 எழுத்து சொன்னேனோ கத்திர பந்துவை போலே என்று 9 வாசகங்களை முடித்திருந்தோம். இன்று 10வது வாசகம். முதலடியை பெற்றேனோ அகலியை போலே.
அழகு அற்றவள் அற்றவள் என்று அகலிகை என்றால் அழகு அற்றவள் அற்றவள் என்று பொருள். அத்தனை அழகுடையவள் அந்த அகலிகை. கௌதம முனிவருக்கு மனைவி. பிரம்மா இவளை படைக்கும் பொழுது இதுவரை படைத்திராத அளவுக்கு உலகத்திலே அழகு அதிகமாக நிரம்பியிருக்கின்றவள் ஒருவனை படைக்க வேண்டும் என்று நினைத்து படைக்க அந்த பெண்தான் அகலிகை. இவ்வளவு அழகாக இருக்கின்றாலே, இவளை நாம் பத்திரமாக பாதுகாக்க வேண்டுமே என்று சொல்லி முனிவர்களிலே தவம் கடுமையாக செய்து கொண்டிருப்பவராகிய கௌதம முனிவரிடம் கொண்டு வந்து அகலிகையை சேர்த்து, உலகிலே மிக அழகு நிறைந்தவள் இவள், அதனால் இவளை நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் என்று அவரிடம் விட்டு சென்றார் பிரம்மா. பல நாட்கள், பல வருடங்கள் அகலிகையும் முனிவரும் அவருடைய தவக்குடிசையில் வசித்து வந்தாலும் கற்பு கெடாமல் வாழ்ந்த காரணத்தினால் பிரம்மா மீண்டும் வந்து, உங்களுடைய கற்பை நான் பாராட்டுகின்றேன், இவளை திருமணம் செய்து கொள்வதற்கு உங்களுக்கு மாத்திரம்தான் தகுதி இருக்கின்றது என்று சொல்லி அந்த முனிவருக்கே திருமணமும் செய்து கொடுத்தார் அகலியை. திருமணம் நடந்து பல நாட்கள் மகிழ்ச்சியாக இருவரும் வாழ்கின்றனர். முனிவர் தொடர்ந்து தவத்திலும் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த அகலிகை கௌதம முனிவருடைய குடிலுக்கு வருவதற்கு முன்னால் எப்படியும் தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இந்திரன் பலவாறு முயற்சி செய்தான். இன்ஃபேக்ட் இந்திரனிடமிருந்து தப்பிப்பதற்குத்தான் அவளை இங்கே கொண்டு வந்து விட்டார் பிரம்மா. திருமணம் முடிந்த பிறகும் இந்த தகாத எண்ணத்தை இந்திரன் விட்டானில்லை. ஒரு கண் அவள் மேல் வைத்துக் கொண்டே இருந்தான். எப்படியும் அவளை நாம் ஒரு முறையாவது அடைந்தே விட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். தையலால் நயனம் வேலும் தனி மதன் சரமும் பாய. தையலால்னா அகலிகையுடைய நயனம்னா கண்களும் எப்படி இருந்துதான், வேலும் தனி மதன் சரம்னா அம்பு, மன்மதனுடைய அம்பு மாதிரி பாய. உயலாம் உறுதி நாடி உழல்பவன், இவள் எப்படியும் அடைந்து விட வேண்டும் என்று நினைத்தவன் ஒரு நாள் உற்ற மையலால் அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யலா உள்ளத்தான் தான் உருவமே கொண்டு புக்கான்.
எப்படியும் அவளை அடைந்து நாம் உய்யலாம் என்று நினைத்து அறிவு நீங்கி, காமம் வந்தா அறிவு நீங்குங்கிறது பாருங்க. என்ன கருத்து சொல்றாங்க பாருங்க. கதைன்னு பார்க்காதீங்க. எந்த ஆசை வந்தாலும் அது ஒரு இம்மீடியட் பக்க விளைவு என்னன்னா அறிவு நீங்கும். மையலால், அதனாலதான் ஆசையே அறவே ஒழி அப்படிங்கிறது. அறிவு அழியாமல் இருப்பதற்கு ஆசை இல்லாமல் இருக்க வேண்டும். அறிவு நீங்கி மாமுனிக்கு அற்றம் செய்து பொய்யலா உள்ளத்தான். சரி, அந்த முனிவனுக்கு வஞ்சகம் செய்து அகலியை அடைய வேண்டும் என்று இந்திரன் சூழ்ச்சி செய்கின்றான். சூழ்ச்சி செய்து என்ன உருவத்தை எடுக்கின்றான் என்றால், இன்னொரு தெய்வத்தினுடைய உருவத்தை எடுத்திருக்கலாம், வேற புதுசாக ஒரு இளைஞனுடைய உருவத்தை எடுத்திருக்கலாம். அவ்வாறு இல்லாமல் பொய்யிலா உள்ளத்தான் தன் உருவமே கொண்டு புக்கான். பொய்யிலா உள்ளத்தான் இங்க அந்த முனிவர், அந்த மாமுனிவரனுடைய உருவமே கொண்டு புக்கான். உருவமேங்கிறது ஏகாரம். உருவமே கொண்டு புக்கான் அப்படின்னா அந்த மாமுனிவரனுடைய வேஷத்தை போட்டுக்கொண்டு அவர் 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 என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறாரோ, எப்படி தாடி வச்சிருக்கிறாரோ அது மாதிரி கிடையாது. சாட்சாத் அந்த 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 பாடியை, அந்த உருவத்தையே எடுத்துக்கொண்டு உருவமே கொண்டு புக்கான். புகுந்து அவளோடும் காமம் புது மனம் மதுயின் தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தலல். இப்ப டபுள் பொட்டன்ட் வெப்பன் என்னென்ன அப்படின்னா, காமம் சொன்ன ஆசை வந்துன்னா அறிவு நீங்கி போயிடும் அப்படின்னு. அடுத்தது மதுயின் தேரல் அப்படின்னா, மதுன்னா நம்ம இப்ப இருக்கிற கல்லு சாராயம் அதெல்லாம், அது ரெண்டும் சேர்ந்துன்னு எப்படி இருக்கும் பாருங்க. உருவமே கொண்டு, அந்த முனிவருடைய உருவத்தையே கொண்டு அவளோடும் காமம் காமம் அனுபவிக்கிறான் அந்த இந்திரன். புது மனம் மதுயின் தேரல், மதுயின் தேரல் இனிமையான தேரல் ஒக்க உண்டு இருத்தலோடும். ஒக்க அப்படின்னா ரெண்டு பேருமே காமத்தின் வயப்பட்டு மதுவை அந்த காலத்துல காமம் இருக்கிற இடத்துல மது இருந்திருக்கும் போல இருக்கு. அந்த பெண் ஆண் இருவருமே மதுவை உண்டு, ஒக்க உண்டு, ஒரே மாதிரி ரெண்டு பேரும் சாப்பிட்டு விட்டு காமத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது ஒக்க உண்டு இருத்தலோடும் உணர்ந்தலல். வந்தவன் தன்னுடைய கணவன் முனிவர் இல்லை, முனிவருடைய உருவத்திலே வந்திருக்கின்ற இந்திரன் என்று உணர்ந்தனள். இது நடந்து கொண்டிருந்த பொழுது உணர்ந்து விட்டாள். ஆனா அங்கதான் அறிவு நீங்கிடுன்னு பார்த்தோமே. அறிவு நீங்கி மையலால் அறிவு நீங்கிய காரணத்தினாலே உணர்ந்த பின்னும், அப்படி வந்திருக்கின்றவன் முனிவர் இல்லை என்பதை உணர்ந்த பின்னும் தக்கது அன்று என்ன தேராள். ஐயோ இது சரியில்லை, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு அவள் முடிவு பண்ணவில்லை. தக்கது அன்று என்ன தேராள். தாழ்ந்தனர், சம்மதித்து விட்டாள். தாழ்ந்தனர் இருப்ப தாழா முக்கண்ணன் அணைய ஆற்றல் முனிவனும் முடுகி வந்தான். முக்கண்ணன சிவபெருமான், சிவபெருமானுடைய ஆற்றலுக்கு சமமாக இருக்கின்ற அந்த முனிவனும் வேகமாக ஆசிரமத்திற்கு வந்தான். இந்திரன் எப்படி இவளை ஏமாற்றினான் என்றால், ஒரு நாள் முன்னிரவிலே விடிந்து விட்டது மாதிரி கோழிகள் கூவுகின்ற சப்தத்தை கொடுக்க, கோழி கூவிவிட்டதே என்று முனிவர் விடியற்காலை வந்துவிட்டது என்று எழுந்து தன்னுடைய யோக கடமைகளை செய்வதற்காக
ஆசிரமத்தை விட்டு வெளியே செல்ல, அந்த சமயத்திலே தான் முனிவருடைய உருவத்தையே கொண்டு இந்திரன் உள்ளே புகுகின்றான். காமத்தையும் மதுவையும் உண்டு மகிழ்ந்து இருக்கின்றனர். அப்பொழுதுதான் அவள் உணர்கின்றாள், வந்தவன் இந்திரன், கணவன் அல்ல என்று. வெளியே சென்ற முனிவர் இன்னும் பொழுது காலை வரவில்லை மாதிரி தெரிகின்றது என்றும், ஏதோ சூழ்ச்சி நடந்து விட்டது, இந்திரன் தான் இந்த சூழ்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும் என்று உள்ளுணர்வு சொல்ல மிக வேகமாக ஆசிரமத்திற்கு திரும்பி வருகின்றார். அங்கே உள்ளே வர குடிலில் இந்திரனும் அகலிகையும் மகிழ்ந்திருப்பதை பார்த்து மிகவும் கோபப்படுகின்றார். இந்திரனின் சூழ்ச்சி என்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். இந்திரனை பார்த்து சாபம் கொடுக்கின்றார். ஆயிரம் பெண் உருவமாக நீ ஆக கடவது என்று சாபத்தை கொடுக்கின்றார். சாபத்தை பெற்று ஐயோ இவரிடம் மாட்டிக்கொண்டமே என்று வெட்கப்பட்டு இந்திரன் எல்லையில் நாணம் எய்தி யாவர்க்கும் நகை வந்து எய்த புல்லிய பழியினோடும் புரந்தரன் போன பின்னை, புரந்தரன் இந்திரன் போன பிறகு மெல் இயலாலை நோக்கி, தன்னுடைய மனைவியை நோக்கி, விலைமகள் அணைய நீயும் கல்லியல் ஆதி என்றான், கருங்கல்லாய் மருந்து வீழ்வான். இப்பொழுது நீ நடந்து கொண்ட விதம் விலைமகளாகிவிட்டாய் நீ, அதனாலே நீ இனிமேல் பெண்ணாக இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை, கருங்கல்லாக ஆக கடவாய் என்று சொல்ல அந்த இடத்திலேயே அவள் கருங்கல்லாய் ஆகிவிட்டாள். முனிவரை, தன்னுடைய முனிவரும் கணவனுமாகிய அவரை பார்த்து அகலிகை, பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர்க்கே கடன். பிழைத்தது பொறுத்தது, தப்பு செஞ்சா பொறுத்து கொள்ள வேண்டும் என்பது பெரியவர்களுடைய கடன். இந்த காலத்துல பெரியவர்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். பிழைத்த உடனேயே அதற்குரிய விளைவுகளை நாம் அனுபவிக்கிறோமே ஒழிய யாரும் நம்மளை பொறுத்து மன்னிப்பது கிடையாது. பிழைத்தது பொறுத்தல் என்றும் பெரியவர்க்கே கடன் என்பர் அழல் தரு கடவுள் அண்ணாய். சிவபெருமான் அளவுக்கு பவர் இருக்கின்ற அழல் தரு கடவுள் அண்ணாய், முடிவு எனக்கு அருளுக என்ன, என்னுடைய கதை எப்படி முடியும் என்று சொல்லுக என்று அழல் தரு கடவுள் அண்ணாய், முடிவு எனக்கு அருளுக என்ன தழைத்து வண்டு இமிரும் தன் தார் தயரத ராமன் என்பான், கடல் துகள் கதுவ இந்த கல்லூரு தவிரும் என்றான். பிற்காலத்திலே அயோத்தியிலிருந்து தசரதனுடைய மகன் ராமன் ஒருவன் இங்கு வருவான். அவன் கால்பட உன்னுடைய சாபம் தீரும் என்று அந்த சாபத்திற்கு ஒரு தீர்வையும் முனிவர் சொல்கின்றார். பல யுகங்கள் செல்ல ராமனும் இலக்குமனையும் அழைத்து கொண்டு மிதிலையை நோக்கி ஜானகியை திருமணம் செய்வதற்காக விஸ்வாமித்திரர் அழைத்து வருகின்ற பொழுது
இந்த ராமனுடைய பாதுகையினுடைய மண்ணிலே படுகின்ற தூசு ஆனது இந்த கல்லிலே பட அகலிகை உயிர் பெற்று எழுகின்றாள். அஞ்சன வண்ணத்தான் தன் அடி துகள் கதுவா முன்னம். அஞ்சன வண்ணத்தான்னா கருமை நிறத்தை உடையவன். அஞ்சன வண்ணத்தான் தன் அடி துகள் தன்னுடைய காலடியினுடைய தூசு கதுவா படுவதற்கு முன்னால் வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தன் ஆகி நின்றாள். அந்த அந்த செகண்ட் படுவதற்கு முன்னம்ங்கிறார். முன்னாலேயே வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தல் ஆகி நின்றாள். அகலிகை பழையபடி பெண் உருவாக கல் உருவத்திலிருந்து பழைய பெண் உருவமாக ஆகி அவர்கள் முன்னால் நின்றாள். வஞ்சி போல் இடையால் மீண்டும் பெண்ணாகி நின்றாள்னு கம்பன் சொல்லியிருக்கணும். மீண்டும் பெண்ணாகி நின்றாள்னா மீண்டும் அகலிகையாகி நின்றாள்னா கரெக்ட். ஆனா வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தல் ஆகி நின்றாள். பண்டை வண்ணத்தல் ஆகி நின்றாள், முன்பு போல் ஆகி நின்றாள்னா முன்பு எப்படி இருந்தாள் அப்படின்னா, இந்த இந்திரனிடம் ஏமாந்து இருந்ததற்கு முன்னாலே அந்த முனிவருக்கு பத்தினியாக இருந்தாள் அல்லவா, அந்த பத்தினி போல் ஆகி நின்றாள். அது இல்ல சிறப்பு பொருள். பண்டை வண்ணத்தல்னா பண்டைன்னா முன்னாலே, அதுக்கும் முன்னாலே எப்படி இருந்தார்? முனிவருடைய மனைவி ஆகுவதற்கு முன்னால், கற்புடன் திருமணம் செய்வதற்கு முன்னால் கற்பை காத்து அந்த முனிவருடன் அந்த குடிசையிலே வெகு நாட்கள் வெகு வருடங்கள் இருந்தார்கள் அல்லவா, அந்த மாதிரி பழைய கற்புடன் அவள் இருந்தாள். வஞ்சி போல் இடையால் பண்டை வண்ணத்தன் ஆகி நின்றாள். நெஞ்சினால் பிழைப்பு இல்லாலை நீ அழுத்திடுது என்ன? இப்ப ராமர் இவள் ஒன்றும் தப்பு எதுவும் செய்யவில்லை, இவளை ஏற்றுக்கொள் என்று முனிவரை பார்த்து சொல்லவில்லை. இவளை நீ மன்னித்து விடு என்றும் சொல்லவில்லை. இவள் பிழை செய்தால், ஆனால் உடலினால் அறியாமையினால் பிழை செய்தாலே ஒழிய அறிந்து நெஞ்சினால் பிழை செய்யவில்லை. பாருங்க ராமனுடைய வார்த்தை பாருங்க. நெஞ்சினால் பிழைப்பு இல்லாலை நீ அழுத்திடுதி என்ன? நெஞ்சினால் பிழைப்பு இல்லாலை பிழைப்பு செய்யாத, மனமறிந்து தவறு செய்யலன்னு சொல்றாங்கல்ல, மனமறிந்து தவறு செய்யாத இவளை நீ ஏற்றுக்கொள் என்ன? கஞ்சமா மலரோன் என்ன முனிவனும் கருத்து உட்கொண்டான். அந்த முனிவரும் ராமனுடைய கருத்தை ஏற்றுக்கொண்டு அவளை ஏற்றுக்கொள்கின்றான். கஞ்ச மாமலரோன் அப்படின்னா தாமரை மலரில் வீட்டுக்கும் பிரம்மாவுக்கு ஒப்பானவனாகிய அந்த முனிவனும் கருத்து உட்கொண்டார். அந்த முனிவரை பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சிவபெருமானுக்கு ஒப்புங்கிறாரு, ஒரு இடத்துல பிரம்மாவுக்கு ஒப்புங்கிறாரு, ஒரு இடத்துல திருமாலுக்கு ஒப்புங்கிறாரு. 3 பாட்டுல 3 கடவுளுக்கு ஒப்பாரு. அந்த அளவுக்கு இந்த முனிவர்கள் சிறப்புடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள். குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலபாதம் வணங்கினன் வளங்கொண்டு ஏத்தி மாசரு கற்பின் மிக்க அணங்கினை அவன் கை ஈந்து ஆண்டு அருந்தவனோடும் தூய மனம் கிளர் சோலை நீங்கி மணிமதின் மிதிலை கண்டார். மிதிலையை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னால ராமன் என்ன செய்யறான் அப்படின்னா, குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலபாதம் வணங்கினான். ராமர் அவனுடைய மனைவியையே, கல்லாக இருந்த மனைவியை பண்டை வண்ணத்தனாகிய கற்புடன் ஆக்கி கொடுத்தாலும், இங்க பாரு, உன்னுடைய மனைவியை நான் அப்படி நல்ல முறையில கொடுத்திருக்கின்றேன், நான் உன்னை விட அப்ப எவ்வளவு பெரிய வீரியம் உடையவன் என்றெல்லாம் எண்ணாமல், அவன்தான் குணங்களிலே உயர்ந்த வள்ளல் ராமன், குணங்களால் உயர்ந்த வள்ளல் கோதமன் கமலபாதம் வணங்கினான். அந்த முனிவருடைய பாதங்களை விழுந்து வணங்கினான். யாரு? ராமன். வளம் கொண்டு ஏற்றி மாசரு கற்பின் மிக்க அணங்கினை, குற்றமில்லாத அந்த கற்பின் மிக்க கற்பின் மிக்க மாசரு கற்பின் மிக்க
அணங்கினை அந்த பெண்ணை அவன் கை ஈந்து அவனுடைய கையை பிடித்து கொடுத்து, ராமர் எப்படி என்ன நிலையில கொடுக்கிறாரு அப்படின்னா, அந்த பெண்ணை உண்டாக்கிய காரணத்தினாலே தந்தை ஸ்தானத்தில் இருந்து கைப்பிடித்து திருமணத்துக்கு கை பிடித்து கொடுக்கிற மாதிரி அவன் கை ஈந்து ஆண்டு அருந்தவன்னா இங்கு விஸ்வாமித்திரரோடும் தூய மனம் கிளர் சோலை நீங்கி மணிமதின் மிதிலை கண்டார். மிதிலையை நோக்கி இவர்கள் கிளம்பினர். குணங்களால் உயர்ந்த வள்ளல் அப்படின்னா, வள்ளல் அகலியை கொடுப்பதனாலே வள்ளல். இரண்டாவது, அகலியை கொடுத்து முக்தியின் தரவல்லவன் ஆதலால் வள்ளல். அதனால கை ஏந்து கொடுக்கிற, கை பிடித்து கொடுக்கிறதுனால எல்லா பொருள்களிலும் அவன் வள்ளலாக ஆகின்றான். இந்த நிகழ்ச்சியை விஸ்வாமித்திரர் சொல்கின்றார். இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்ற ஓர் துயர்வண்ணம் உறுதல் உண்டோ? மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன். கைவண்ணம் அங்கு கண்டேன் என்றால் தாடகை வதத்திலே ராமனுடைய அம்பு வில்லையும் எடுத்து சண்டை போடுகின்ற கைவண்ணத்தை அங்கு கண்டேன். கால் வண்ணம் எங்கு கண்டேன். கால் வண்ணம் எங்கு கண்டேன் என்றால் கல்லாக சபிக்கப்பட்டிருந்த அகலியை மீண்டும் பெண்ணூறு கொண்டு ஆக்கினான் அல்லவா, அதனாலே கால் வண்ணம் இங்கு கண்டேன் என்று நினைத்து பார்த்து மகிழ்கின்ற ஒரு பாடலும் பின்னாலே கம்பன் எழுதியிருக்கின்றான். சரி, மீண்டும் பெண் பிள்ளைக்கு வருவோம். முதலடியை பெற்றேனோ அகலிகை போல என்று இந்த இந்த காலடியை பெற்று கல்லாக கிடந்த அகலிகை மீண்டும் பெண்ணாக ஆனாலே அதிலிருந்தே அவளுடைய கற்பின் நிலையை அவள் உண்மை கற்பின் நிலையை காட்டினாலே, அந்த மாதிரி நான் ஒன்றும் செய்யவில்லையே, முதலடியை பெற்றேனோ அகலியை போலே என்று 10வது வரியை சொல்கின்றார். 11 பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல என்று ஆண்டாள் 12 ஆழ்வார்களிலே ஒரே ஒரு பெண். பெரியாழ்வாருக்கு பெண்ணாக ஸ்ரீவில்லிபுத்தூரிலே கண்டெடுக்கப்பட்டவள். எத்தனையோ செயற்கரிய காரியங்களை அவள் செய்திருக்கின்றாள். அவற்றுள் ஒன்று திருப்பாவை பாடியது, மற்றொன்று நாச்சியார் திருமொழி என்று 143 பாடல்கள், காதல் ரசம் மிக்க பாடல்களை ஆண்டவன் மேல் ஏற்றியது. இதையெல்லாம் விட்டுவிட்டு ஆண்டாளை போல நான் இல்லையே என்று சொல்ல வருகின்ற நம்முடைய பெண் பிள்ளை ஆண்டாளுடைய எந்த ஆஸ்பெக்டை சொல்லி அந்த ஆண்டாள் மாதிரி நான் இல்லையே என்று சொல்கின்றால் யோசித்து பாருங்கள். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல என்றால் இப்ப 67 வயசுல ஆன்மீகத்தை பத்தி நினைக்கிறதுல ஒரு புண்ணியமே இல்லைங்கிறார். பழுக்கணும், பிஞ்சிலேயே பழுக்கணுங்கிறார். பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. 3 வயசுல 4 வயசுலயே படுத்துடணும். அது அப்படி படுத்த இந்த காலத்துல வெம்பி போச்சுன்னு சொல்லுவாங்க. அதல்ல, விரைந்து விரைந்து மிக வேகமாக நாம் ஆண்டவனை நோக்கி சிந்தனை செய்து
அதிலே முன்னேற வேண்டும் என்பதுதான் ஆண்டாள் காட்டிய பாடம். அதனால்தான் பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போலே. சரி, ஆண்டாள் என்ன பண்ற பாருங்க, எப்படி பிஞ்சாய் பழுக்கிறாங்கிறதையும் பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூரிலே நந்தவனத்திலே குழந்தை ஏதும் இல்லாத பெரியாழ்வார் துளசி செடியிலே கண்டெடுக்கின்றார். கோதை என்று அந்த குழந்தைக்கு பெயரிடுகின்றார். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், ஜோதி மணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதகோன் ஊர். அந்த அந்த ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எத்தனை சிறப்பு பாருங்க. கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர், கோவிந்தன்னா பெருமாள் இருக்கிற ஊரு, ஜோதிமணி மாடம் தோன்றும் ஊர், நீதியால் நல்ல பக்தர்கள் வாழும் ஊர், நான்மறைகள் ஓதும் ஊர், வில்லிபுத்தூர் வேதகோன். வேதகோன்னா பெரியாழ்வார், வேதகோன் ஊர். அங்கே இருக்கின்ற கோயிலுக்கு வடபத்திரசாயி என்று பெருமாளுக்கு பேர். இந்த வடபத்திரசாயிக்கு அவங்க அப்பா என்ன பண்ணுவாருன்னா பூமாலையும் பாமாலையும் டெய்லி சாற்றுவார். அதே மாதிரி இவளும் பூந்தோட்டத்திற்கு சென்று பூக்களை பறித்து கொண்டு வந்து பூமாலை கட்டி தன் தந்தையின் மூலம் பெருமாளுக்கு போட வைப்பார். எப்படி இந்த சிறிய வயதிலேயே இந்த ஆண்டாளுக்கு பெருமாள் மேல் இப்படி பக்தி தோன்றியது என்றால், அப்பா பட்டர் தானே, கோயில்ல பூ 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 பறித்து மாலை தொண்டு செய்கின்றவர். இறைவனுடைய கதைகளையும் பெருமைகளையும் பெரிய ஆழ்வார்களுடைய வரலாற்றையும் ஊட்டி வளர்த்திருப்பார் அப்பா. அதனாலே மழலை மாறாமல் இருக்கும் பொழுதே கோவிந்தன் மேல் இவளுக்கு ஒரு தீரா காதல் உண்டாகி இருக்க வேண்டும். இவள் விளையாடும் பொழுதே ஒரு தனி அறையிலே அமர்ந்து கொண்டு அங்கே பெருமாள் இருப்பதாக நினைத்து கொண்டு சங்கு, சக்கரம், தண்டு, வாள்வில் என்ற பெருமாள் கையில் இருக்கின்ற கருவிகளை எல்லாம் கற்பனை செய்து வரைந்து வைத்திருப்பாள். பெரியாழ்வார் இதை பார்க்கின்றார். ஐயோ, நம்ம பெண் இப்படி இறைவன் மேலே இந்த வயதிலேயே பித்தாக இருக்கின்றாளே என்று நினைத்து ஒரு பக்கம் வருத்தமும் ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் அடைகின்றார். பொங்கு வெண்மறை கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கலூரில், சிற்றில்னா சிறு வீடு, குழந்தைகள் கட்டுற சிறு மண்ணுல கட்டுறாங்கல்ல அந்த சிறு வீடு, பொங்கு வெண் மணல் கொண்டு, நல்ல வெண்மையான மணலை கொண்டு சிற்றிலும் முற்றத்து இழைக்கலூரில், சின்ன வீடு கட்டினா சங்கு, சக்கரம், தண்டு, வாள், வில்லும் அல்லது இழைக்கலூரால், கொங்கை இன்னும் குவிந்து எழுந்தில கோவிந்தனோடு இவளை சங்கையாக்கி என் உள்ளம் நாள்தோறும் தட்டொழுப்பு ஆகின்றது. இவளுக்கு இன்னும் வயசே வரலையே, மார்பும் வளரவில்லை, இப்படி இருக்கின்ற பொழுது இவள் பெருமாளை நினைத்து பித்தாக இருக்கின்றாளே என்று தந்தை ஓரளவுக்கு வருந்தி கொண்டிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல தான் திருமாலுக்கு மட்டும்தான் உரியவள் என்று முடிவு செய்கின்றாள். தன்னை பல்வேறு கோலங்களில் அலங்கரித்துக் கொள்கின்றாள். தான் திருமாலுக்கு ஏற்ற பெண்தானா என்று தன்னையே சோதனை செய்து கொள்கிறாள். வீட்டிலே ஆள் உயர கண்ணாடியை வாங்கி அந்த கண்ணாடியிலே நின்று தன்னை மேலும் கீழும் முன்னும் பின்னுமாக பார்த்து பெருமாள் என்னை பார்த்தால் விரும்புவாரா என்று கேட்கின்றார். காரை பூணும் கண்ணாடி காணும், கண்ணாடியில பாக்குறான். தன் கையில் வலை குலுக்கும், கையில
கை வரைக்கும் போட்டிருக்கிற வளையல்களை குலுக்கி அழகு சரியாக இருக்கின்றதா என்று பார்க்கின்றாள். தன் கையில் வளை குலுக்கும், கூரை உடுக்கும். கூரை என்பது அந்த காலத்திலே திருமணத்திற்கென்று திருமண சமயத்திலே கட்டப்படுகின்ற பெண்கள் கட்டிக்கொள்கின்ற சேலை. கூரை உடுக்கும், அயர்க்கும். ஐயோ, கூரை உடுக்கின்றேன், கையிலே வளையல்கள் போட்டிருக்கின்றேன், கண்ணாடியிலே பார்க்கின்றேன், ஆனால் திருமணம் நடக்கவில்லையே என்று அயர்க்கும், வேதனைப்படுகின்றாள். தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும். இந்த காலத்திலே இந்த லிப்ஸ்டிக்ல இருந்திருக்கு பாருங்க. தன் கொவ்வை செவ்வாய், சிவந்த வாய் தான் அது. தன் கொவ்வை செவ்வாய் திருத்தும். தேறி தேறி நின்று 1000 பேர் தேவன் நிறம் தேற்றும் மாறில் மாமணி வண்ணன் மேல் இவள் மால் உருகின்றாளே. அந்த பின்னால இருந்து கொண்டு தன்னுடைய தந்தை பார்த்து, ஐயோ, இப்படி திருமால் மேல் மையல் உருகின்றாளே நம்முடைய பெண் என்று நினைக்கின்றார். இறைவனுக்கு இடம்பெறும் பொருள்களை காணும் போதெல்லாம் அவை தனக்கும் உரிமையுடையன என்ற சிந்தனை அவள் மனத்திலே எழுகின்றது. இப்பதான் ஒரு நிகழ்ச்சி செய்ய போறா. என்னன்னா, மானசீகமாகவே இறைவனை திருமணம் செய்து கொண்டு பெருமாளுக்கு மனைவியாக வாழ்வது போல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவளுக்கு பெருமாளுடைய பொருள் வேறு, தன்னுடைய பொருள் வேறு என்று சிந்தித்து பார்க்கின்ற திறம் இல்லாமல், நாங்க இருவருமே ஒன்றுதானே, எங்களுக்கு இருக்கின்ற பொருள்களும் எங்கள் இருவருக்கும் சமம்தானே என்று 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 அவள் சிந்தனை மனதிலே எழுகின்றது. பெருமாளின் கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற நீண்ட மாலை அவள் மனக்கண்ணில் தெரிகின்றது. தனது தந்தை பெருமாளுக்கு தயார் செய்து வைத்திருக்கின்ற அந்த மாலையை தன் கழுத்திலே போட்டுக்கொண்டு கண்ணாடியிலே பார்த்து கார்முகில் வண்ணனாகிய கண்ணனுக்கு தான் ஏற்புடையவள் என்ற எண்ணம் அவள் மனத்தில் தோன்றியது. ஆண்டாள் பாத்தீங்கன்னா, படம் பாத்தீங்கன்னா, நல்ல பெருசா வளைவா மாலையை போட்டு கண்ணாடி முன்னால நிற்பாள். அந்த கண்ணாடி முன்னால நிற்பது, இப்பொழுது இந்த மாலை போட்டால் பெருமாளுக்கு உகந்ததாக இருக்குமோ, அவளுக்கு ஏற்புடையவளாக நான் மாறிவிட்டேனோ என்று நினைத்து பார்ப்பாள். தினந்தோறும் தந்தை இறைவனுக்காக தொடுத்து வைத்திருக்கும் மாலையை இவ்வாறு அணிந்து அழகு பார்ப்பது அவளுக்கு வழக்கமாகிவிட்டது. இப்படி விஷ்ணு சித்தர் கொண்டு வரும் மாலை நாளுக்கு நாள் மனம் வெகுவதாகவும், அதை போட்டதனாலே பெருமானுடைய உருவம் மேலும் ஒளி நிறைந்ததாகவும் இருப்பதாக அர்ச்சகர்களும் கோயிலுக்கு வருகின்றவர்களும் பேசிக் கொள்கிறார்கள். எப்ப இந்த மாலையை தினமும் போட ஆரம்பித்து இவள் கழுத்திலே போட்டு அப்பா மூலம் மாலையை அனுப்புகின்றாளோ, அப்பொழுதிருந்து அந்த மாலை வாசம் நிறைந்ததாகவும் பெருமானுடைய சிலை ஒளி மிகுந்ததாகவும் இருப்பதாக எல்லோரும் பேசிக் கொள்கின்றனர். அதற்கு காரணத்தை அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த தந்தையார் இருக்கின்றாரே விஷ்ணு சித்தரனுடைய பக்தியே இப்படி சிறப்பாக இருப்பதற்கு காரணம் என்று அவர்கள் பேசிக்கொள்ள, உண்மை நிலையை உணர்த்த இறைவன் திருவுளம் கொண்டார். என்னடா இது, நமக்கு பக்தியில சிறந்தவளாக இந்த ஆண்டாள் இந்த செயலை செய்ய இந்த மக்கள் எல்லாம் பெரியாழ்வாரை காரணம் காட்டி புகழ்கின்றார்களே என்று அவர்களுக்கு உண்மையை தெரியப்படுத்த ஒரு நாள் விஷ்ணு சித்தரை தன் மகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதை காண வைத்து விட்டார். தந்தைக்கு தெரியாமல் மாலையை போட்டு அழகு பார்த்த அந்த நிகழ்ச்சி, அந்த மாலைதான் தான் தினமும் கோயிலுக்கு எடுத்து சென்று பெருமாளுக்கு போடுகின்றோம் என்ற உண்மை புரிந்தவுடன் அப்பா மனம் கலங்கினார். ஐயோ, தவறு செய்து விட்டோமே, தூய்மையாக இருக்க வேண்டிய மாலையை தன்னுடைய பெண் இப்படி கழுத்திலே மாட்டி அதை எடுத்துக்கொண்டு நான் சென்று கோயிலிலே இறைவனுக்கு படைக்கின்றேனே என்று மிகவும் வருந்தி, இப்படி அபச்சாரம் செய்து விட்டதனாலே இது என்னைக்கு தெரிந்ததோ அன்று அவர் கோயிலுக்கே போகவில்லை.
மாலையும் சாத்தவில்லை, வீட்டிலேயே இருந்து விட்டார். அன்று இரவு இறைவர் கனவில் தோன்றி, உன்னுடைய மகள் சூடி கொடுத்த தூய மலர் தாமமின்றி பிறிது எதுவும் எனக்கு பிரியமற்றதே என்று சொல்ல திடுக்கிட்டு எழுந்த பெரியாழ்வார் உண்மையை உணர்ந்தார். அதனால்தான் சூடி கொடுத்த சுடர்கொடியால் சூடி கொடுத்தாள் என்ற பெயரை அவள் பெறுகின்றாள். இப்படி திருமாலையே ஆட்கொண்டதனாலே அவளுக்கு ஆண்டாள் என்ற பெயரும் உண்டாகியது. திருமாலை எப்பொழுது திருமணம் செய்து கொள்கின்றோம் என்பதிலேயே அவளுடைய எண்ணம் இருந்தது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழ்ந்த வயதான பெண்களிடம் அவள் விசாரிக்கின்றாள். அவள் சரியான பொண்ணு பாருங்க, எப்பொழுது திருமணம் செய்து கொள்ளலாம் என்று காத்து கொண்டிருக்கவில்லை. அங்கிருந்த பெண்மணிகளிடம் திருமணம் செய்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், நான் பெருமாளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதற்கு என்னென்ன உபகாரங்கள் செய்ய வேண்டும் என்று விசாரிக்கின்றார். துவாபர யுகத்திலே கண்ணன் மேல் கொண்ட காதலினாலே அவளை அடைவதற்காக கோபியர்கள் காத்தியாயினி நோன்பு ஒன்றை செய்கின்றனர். கங்கை கரையிலே, யமுனை கரையிலே செய்கின்றனர். அதை அறிந்து இவளும் அப்படி ஒரு நோன்பை, பாவை நோன்பு என்ற ஒன்றை இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரிலே செய்கின்றார். ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆயர்பாடியாகியது. வடபத்திரசாயி கோயிலே, வடபெரும் கோயிலே நந்தகுமாருடைய மாளிகையாகியது. வடபத்திரசாயி பெருமாள் கண்ணனாக மாறியது. அங்குள்ள பெண்கள் கோபியர்களாக மாறினர். இந்த அடிப்படையில் அவள் இருந்த அந்த விரதம்தான் திருப்பாவை என்ற வடிவிலே உருவாகியது. இப்படி இறைவனை நோக்கி இவள் நோன்பும் தவமும் செய்து கொண்டிருந்து பார்த்த தந்தை, இவளுக்கு எப்படி நாம் திருமணம் செய்து கொள்வது, யாரை திருமணம் செய்து வைப்பது என்று பெண் பார்க்க ஆரம்பித்தார். அது பெண்ணுடைய காதிலே விழுகின்றது. அப்பா தனக்காக திருமணம் செய்து கொள்வதற்காக வரன் பார்த்து கொண்டிருக்கின்றார் என்று என்று தெரிய பொங்கி எழுகின்றாள் மகள். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி காணிடை திரிவேன் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப. அவங்க அப்பா ஒரு செயல் செய்யறாரு, என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு ஒரு சூட்டபிள் ஆடை பார்க்கிற ஒரு வரனை பார்ப்பதற்கு இப்படி செய்கிறாரு. இந்த செயல் எப்படி இருக்குன்னா, வானிடை வாழும் அவ்வானவர்க்கு, தேவலோகத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கு, மறையவர் வேள்வியில் வகுத்த அவி, பூமியிலே இருக்கின்ற அந்தணர்கள் வேள்வி செய்து அதிலே அவர்களுக்கு ஏற்ற அந்த அவியை அனுப்புகின்றார்களே, அந்த அவியை காணிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும். காட்டிலே நரி திரியுது பாருங்க, காணிடை அது வசிக்கல. நரிக்கு இங்க போகுது அங்க போகுது, ஒன்னும் பர்பஸ் இல்லாம வாழ்கின்றது அல்லவா. காணிடை திரிவதோ நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வது ஒப்ப ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கு என்று பேச்சுப்படில் வாழ்கிலேன் கண்டாய் மன்மதனே. என்னுடைய நான் என்னை இத்தனை நாட்களாக இந்த உடம்பை பார்த்து வைத்து காப்பாற்றி கொண்டிருப்பதெல்லாம் அந்த சங்கும் சக்கரத்தின் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த உத்தமர்க்கு அல்லவா. அதற்கு மாறாக இது மானிடர்க்கு என்று பேச்சுப்படில், பேச்சை நான் காதிலே கேட்டால் கூட வாழ மாட்டேன் கண்டாய் மன்மதனே என்று சொல்ல, தந்தை இவளுடைய பெருமாளின் மேலே இவளுக்கு இருக்கின்ற தீரா காதலை உணர்கின்றாள். இவளுடைய மனநிலையை மாற்ற முடியாது என்பது தந்தை உணர்கின்றார். மனம் விட்டு மகளிடம் பேசுகின்றார்.
நீ யாரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றாய்? பெருமாளை தானே. 108 திவ்ய தேசங்களிலே பெருமாள் வசிக்கின்றார். அதிலே எந்த திவ்ய தேசத்தில் இருக்கின்ற பெருமாளை நீ மணாளனாக தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் என்றார். ஸ்ரீரங்கம் என்று ஸ்ரீரங்கம் என்று சொல்கின்றார். என் அரங்கத்து இன்னமுதர் குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழு கமலப்பூ அழகர் என்று ஸ்ரீரங்கனை சொல்வார்கள். அந்த ஸ்ரீரங்கனை தான் நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். என்னுடைய பெண்ணினுடைய விருப்பத்தை நான் எங்கனம் பூர்த்தி செய்வேன்? ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு நான் எப்படி இவளை திருமணம் செய்து வைப்பேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கொண்டு என்று தந்தை யோசிக்கின்றார். அன்று கனவிலே தோன்றி உன் மகளை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வா, நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கடவுள் சொல்ல, ஸ்ரீரங்க எம்பெருமான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற பரிசனங்களுடைய கனவிலே தோன்றி, நீங்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஆண்டாளை இங்கு அழைத்து வாருங்கள், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று அங்கிருக்கிறவர்களிடம் சொல்ல, இடையிலே பாண்டிய மன்னனாக இருந்த ஸ்ரீ வல்லப தேவரனுடைய கனவிலே தோன்றி, என் ஆண்டாள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருகின்றால் அவளுக்கு உன் பரிவாரத்துடன் ரத்தின சிவிகையில் ஏற்றி இந்த வழியெல்லாம் பந்தல்களையும் தோரணங்களையும் கட்டப்பட்ட வீதிகளிலே கொண்டு வந்து சகல மரியாதைகளுடன் அவளை என்னுடன் சேர்ப்பாயாக என்று சொல்லி மறைந்தார். 3 இடத்துல சொல்றாரு பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூரிலே பெண்ணுடைய தந்தையிடமும், ஸ்ரீரங்கத்திலே தன்னுடைய பரிசனங்களிடமும், இடையிலே வல்லப தேவரிடம் அரசனுடைய பரிவாரங்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வரவேற்றுவா என் பெண், என் மனைவி, எனக்கு வர இருக்கின்றவளை என்றும் சொல்ல, அவ்வாறே ஆண்டாளை சகல மரியாதைகளுடன் தோரணங்களும் வழிநடுக்க கட்டி சிவிகையிலே அந்த வல்லப தேவர் அழைத்து வந்து ஸ்ரீரங்கத்திலே கோயில் உள்ளே செல்ல வேகமாக ஆண்டாள் ஓடி அந்த ரங்கநாத பெருமானுடன் இணைந்து 2 கலந்து விடுகின்றார். ஸ்ரீரங்கத்திலே ரங்கநாதனுடன் இவ்வாறு சேர்ந்தவர்கள் 2. ஒருவர் ஆண்டாள், இன்னொருவர் திருப்பான ஆழ்வார். அது ஒரு தனி கதை. இதுல வருதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். திருமணம் முடிந்து தன்னுடைய மகள் இறைவனுடன் 2 கலந்த நிகழ்ச்சியை கண்ட பிறகு பெரியாழ்வார் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தன்னுடைய இடத்திற்கு மீண்டும் வருகின்றார். அப்படியே மிகவும் ஒரு பெண் குழந்தை இல்லாமல் ஒரு பெண் குழந்தையை துளசி செடியின் கீழ் எடுக்கின்றார். இப்படி ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு அந்த பெண்ணின் மூலம். அது நின்று விட்டதே, முடிந்து விட்டதே அவளுடைய கதை என்று பெரும் வருத்தம் அவருக்கு. சரி, முடிந்துதான் விட்டதே, எங்கு செல்கின்றாள் அவள்? இறைவனுக்குத்தானே இறைவனோடு இருக்கின்ற இடத்துக்குத்தானே செல்கின்றாள் என்று ஓரளவிற்கு மனதிலே திருப்தியும் இருக்கின்றது. ஒரு பாட்டு சொல்கின்றார். ஒரு மகள் தன்னை உடையேன், எனக்கு ஒரே ஒரு பெண் தான் இருந்தா, ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால்
திருமகள் போல் வளர்த்தேன். திருமகள்னா ரெண்டு பொருள். திருமகள்னா நல்ல செல்வமா ஆசையா ஒரு அவளை நான் வளர்த்தேன் என்ற ஒரு பொருள். திருமகள் என்றால் மகாலட்சுமி மாதிரி. ஏன்னா அங்கதானே சேர்றா போய். உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனானே என்ற கனவுல அவனுடன் சேர வேண்டும் என்று சொல்லி பெருமாளே அவனிடம் அழைத்து கொண்டாலே, செங்கன்மால் தான் கொண்டு போனானே. பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை மருமகளை கண்டு உகந்து மாநாட்டு புறம் செப்பும் கொல்லோ. சரி, பெருமாள் அழைச்சிட்டு போயிட்டார் தன்னுடைய பொண்ணை. எங்க போவாரு? அவளுக்கு அம்மா யாரு? அவனுக்கு அம்மா யாரு? யசோதை மாமியாரு. பெருமகளாய் குடி வாழ்ந்து, கிருஷ்ணனுடைய வீடு எப்பேற்பட்ட வீடு! அந்த வீட்டிலே வசிக்கின்ற யசோதை எப்படி இருப்பா? பெருங்குடி அல்லவா? ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான மாடுகளும் கோபியர்களும் எப்பொழுதுமே கிருஷ்ணனை சுத்தி இருப்பார்கள். பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும்பிள்ளை பெற்ற யசோதை, உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற கிருஷ்ணனை பெற்ற அந்த யசோதை தன்னுடைய மருமகளை கண்டு, இந்த ஆண்டாளை கண்டு, இவர் ரொம்ப ஏழையான சாதாரண குடும்பத்திலே தோன்றி துளசி மாடத்திலே கண்டெடுக்கப்பட்டு தான் வளர்த்து இங்க ஸ்ரீரங்கத்திலே கடவுளுடன் சேர்ந்த இந்த பெண்ணை கண்டு, மருமகளை கண்டு உகந்து மாநாட்டு புறம் செப்பும் கொள்ளோ. ஏற்றுக்கொள்வாளோ என்ன பண்ணுவாளோ தெரியவில்லையே என்று தன்னுடைய மகள் பிரிந்ததை நினைத்து வருந்தி கொண்டிருக்கின்றார். மணவாள மாமுனிகள்னு அவர்தான் இந்த பிஞ்சாய் பழுத்தாலை இந்த இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு வாக்கியம் எடுத்து கொடுக்குறாங்கல்ல. ஆண்டாளை பாடும் பொழுது, 5 குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய். எல்லா ஆழ்வார்களோட எந்த ஆழ்வாரும் இப்படி இறைவனையே திருமணம் செய்து கொள்ளவில்லையே. ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையலாய் பிஞ்சாய் பழுத்தாலை, இந்த சிறு வயதிலேயே எனக்கு இறைவனே வேண்டும் என்று அன்பும் பக்தியும் கொண்டு முதிர்ச்சி அடைந்தவளாக இருந்தாலே, பிஞ்சாய் பழுத்தாலை ஆண்டாளை பக்தியுடன் நாளும் பழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று மணவாள மாமுனிகள் பல பல ஆழ்வார்களுடைய சந்ததியிலே மிக சிறப்புடையவள். 5 கொடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வாருடைய செயலையெல்லாம் மிஞ்சி நிற்கும் தன்மையலாய் பக்தி பிஞ்சாய் பழுத்தாலை என்று ஆண்டாளை சொல்கின்றார் அல்லவா? அதனால்தான் பிஞ்சாய் ஆண்டாளை போல பிஞ்சாய் பழுத்தேனும் ஆண்டாளை போல என்ற வரி அவளுக்கு ஞாபகம் வர அதை சொல்கின்றார் ராமானுஜரிடம். இந்த ராமானுஜருக்கும் இந்த 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 நிகழ்ச்சி இந்த பெண் பிள்ளை சொல்வதற்கு முன்பேயே அவருக்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே அனுபவம் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சியிலே. அது என்னன்னா, 2 பேருக்கும் 2000-3000 வருஷங்கள் வித்தியாசம். ஆண்டாளுடைய காலத்திற்கும் ராமானுஜருடைய காலத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இது எப்பொழுது அது நடந்தது, இது இப்பொழுது நடந்தது. ராமானுஜர் ஆனா என்ன நடந்தது அப்படின்னா, பெருமாளை திருமணம் செய்து கொள்வதற்காக என்னென்னலாம் பண்ண வேண்டும் என்று தனக்கு தெரிந்தவர்களை கேட்டு செய்து கொண்டிருந்தார் அல்லவா? சாம பேத தான தண்டம், மிரட்டுறது, சமாதானமா இறைவன்கிட்ட பேசுறது, இப்படி பல பல முறைகளிலே அவள் முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது, தானம்னா பொருள் கொடுக்கிறது, லஞ்சம் கொடுக்கறதுன்னு வச்சுங்க. இந்த காலத்துல இந்த தானம் செய்து இறைவனை மயக்கி திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்திருப்பாள் போல இருக்கு. அதனால என்ன பண்ணா, நாறு நரும் பொழில் மால் இரும் சோலை நம்பிக்கை நான் 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராபி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொல்லும் கொலோ.
நாறு நரும் பொழில் நாறு நரும் பொழில் நல்ல மனம் வீசுகின்ற நந்தவனத்தை உடைய மால் எரும் சோலை திருமால் எரும் சோலை நம்பிக்கை அங்கு இருக்கின்ற அந்த இறைவனுக்கு நான் 100 தடாவில் வெண்ணெய். இது வந்து ஸ்ரீரங்கத்து ரங்கநாதனை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று இவள் தவம் இருந்த பொழுதும் எங்கெங்கெல்லாம் இறைவன் பெருமாள் இருக்கின்றானோ அங்கெங்கெல்லாம் ஒரு பாட்டு போட்டு நான் ஸ்ரீரங்கத்து பெருமாளை திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றேன், நீ உதவி செய் என்று சொல்லியிருக்கிறாள் போல இருக்கு. திருமாலிருஞ்சோலை நம்பிக்கை அங்க இருக்கின்ற அந்த நம்பிக்கை நான் என்ன பண்ணிருக்கிறா, தானம் தானே சொன்னா 100 தடாவில் வெண்ணெய், தடான்னா அண்டா, 100 அண்டாவுல வெண்ணெய், அப்பெல்லாம் வெண்ணெய் சாத்துறதுன்னு சொல்றாங்கல்ல, வெண்ணெய் கொடுக்குற இறைவனுக்கு 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். வாயால சொல்லி நான் வந்து திருமணம் செய்து கொண்டால், திருமணம் நடந்தால் உனக்கு 100 தடா வெண்ணெய் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று இறைவனுக்கு சொல்றான். ஆனா வெறுமனே வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், வாயால சொல்லி வைத்தேன். அடுத்து இன்னொன்னு சொல்றார், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன். கேர்ஃபுல்லா சொல்றா பாருங்க, 100 தடா நிறைந்த அப்படின்னா ஃபுல்லா 100 தடான்னா 100 பெரிய பானை, அடியில கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் போல இருக்கு சக்கரை பொங்கல். தடா இன்னடிசில்னா சக்கரை பொங்கல் தானே, அக்கார அடிசில்னா அது மாதிரி இல்லாம 100 தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன். அதுவும் சொன்னேன், நான் உனக்கு வந்து நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றேன். ஏறு திருவுடையான் இன்று வந்து இவை கொல்லும் கொலோ, இன்னைக்கு வந்து இதை நீ ஏற்றுக்கொண்டு எனக்கு நான் கேட்பதை நீ செய்து கொடுப்பாயோ என்று ஒரு பாட்டு பாடுகின்றார். திருமாலிரும் சோலையிலே பாடப்பட்ட இந்த பாடலை ஸ்ரீரங்கத்திலே நம்முடைய ராமானுஜர் கேட்கின்றார். ஐயோ, யாருக்கும் தோன்றாத ஒரு எண்ணம் நம்முடைய ராமானுஜருக்கு தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, 100 தடாவில் வெண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தால் 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னால், ஆனால் செய்யலையே, செஞ்ச மாதிரி அந்த பாட்டுல இல்லையே. சொன்னால்தான் சொன்னால் என்றல்லவா வருகின்றது. அதனாலே வெறுமனே வாயாலே சொல்லிவிட்டாலே ஒழிய செய்யாமல் போய்விட்டாலே ஆண்டார் என்று நினைத்து மிக வேகமாக இந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது உண்டாகிய அந்த எண்ணம் மறைவதற்கு முன்னால் திருமாலிரும் சோலைக்கு வந்து 100 தடா அக்கார அடிசில் 100 தடா வெண்ணெயை செய்து அந்த கோயிலுடைய இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். நல்ல பக்தியுடைய பிஞ்சாய் படுத்த திருப்பாவை ஏற்றிய ஆண்டாளுக்கு ஒரு பொருளை இறைவனுக்கு கொடுக்கும் பொழுது அது திணையளவு இருந்தால் கூட அதில் இருக்கின்ற எண்ணத்தை தான் அவன் பார்ப்பானே ஒழிய 100 தடா நிறைந்த அக்கார வடிசிலை இறைவன் எதிர்பார்க்க மாட்டானே. இது அறியாதவளா ஆண்டாள் பின் ஏன் 100 தடா அளவிற்கு படைக்க அவள் முன் வருகின்றாள் என்றால், அவள் ஒண்ணு யோசிக்கிறாள். நம்ம யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோம்? கிருஷ்ணனை. ஆயர்பாடியிலே வளர்ந்த கிருஷ்ணன், அவனுடைய வீட்டிலே எவ்வளவு வெண்ணெய் இருந்திருக்கும், எவ்வளவு பசுமாடுகள் இருந்திருக்கும். அப்ப திருமாலிருஞ்சோலை இறைவனுக்கு ஒரே ஒரு கப்புல வெண்ணையும் ஒரு கப்புல சக்கர பொங்கலும் கொடுத்தால் பொருத்தமாக இருக்காதே. அதனால்தான் அவனையே இம்ப்ரெஸ் பண்ணுவதற்காக 100 தடா அடிசில் 100 தடா அக்கார அடிசில் 100 தடா நிறைந்த வெண்ணெய் கொடுக்கின்றேன், எனக்கு நீ உதவி செய் என்று அந்த பெருமாளிடம் அவள் வேண்டுகின்றாள்.
சொல்லத்தான் செய்தாலே ஒழிய செய்யவில்லையே என்பதை உணர்ந்து கொண்ட ராமானுஜர் வேகமாக வந்து இங்கு இதை செய்துவிட்டு இதை பூர்த்தி செய்துவிட்டு ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு வந்து ஆண்டாள் முன்னால் நிற்கின்றார். ஆண்டாளை பார்த்து, பெண்ணே, நீ சொல்லிவிட்டு செய்து முடிக்காமல் சென்றுவிட்ட ஒரு காரியத்தை உனக்காக நான் செய்து விட்டேன் என்று அவர் சொல்லவில்லை. அவருடைய மனதிலே திணையளவும் எல்லளவும் அகங்காரம் கிடையாது. அமைதியாக நன்றி பாராட்டுவதற்காக தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்த வாய்ப்புக்கு விட்டு சென்ற தான் செய்வதற்கு உன்னை விட்டு சென்ற ஆண்டாளுக்கு நன்றி பாராட்டி மனமுருகி நம்முடைய ராமானுஜர் நிற்க ஆண்டாள் என்னுடைய எண்ணத்தை அறிந்து இந்த செயலை செய்வித்த இந்த ராமானுஜரை பாராட்டி நம் அன்னரே என்று 7 அடி நடந்து வந்து, அந்த கோயில்ல இன்னும் பார்க்கலாம், அந்த ஆண்டாளுடைய சிலையிலிருந்து 7 அடிக்கு முன்னால நடந்து வந்து அந்த அந்த இந்த நடந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மார்க்கிங் இருக்கும். 7 அடி நடந்து வந்து தழுவி கொண்டாள், அந்த ராமானுஜரை தழுவி கொண்டாள். கோயில் அண்ணன் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானால் வாழியே ஆண் என்ற பாடல்கள் எல்லாவற்றிலும் இந்த செயலின் மூலம் ராமானுஜர் ஆண்டாளுக்கு பின்னாலே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் பின்னாலே வந்து தம்பியாக இருக்க வேண்டிய அந்த ராமானுஜர் கோயில் அண்ணன் என்றும், ஸ்ரீபெரும்புத்தூர் மாமுனிக்கு ஆண்டாள் பின்னானால் வாழியே என்றும் சொல்லப்படுகின்றார் என்றால் அந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியமானதாக அந்த ஆண்டாளுக்கும் ராமானுஜருக்கும் இடையிலே நடந்திருக்க வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். பிஞ்சாய் படுத்தேனோ ஆண்டாளை போலே என்ற இந்த 2வது வரியுடன் இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து, எனக்கு உடல்நிலை சிறிதே குறைவாக இருப்பதனாலே இத்துடன் இந்த சிந்தனையை நான் முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். கருத்து ஏதாவது இருக்கா? வெல்கம் ஃபார் தி ஃபீட்பேக். கேட்கிறதா? கேட்குது. உங்களுடைய உரை நன்றாக இருந்தது. ஆனா எனக்கு அந்த முதல் வரியில் அவ்வளவு உடன்பாடு இல்லை. எந்த வரியிலன்னா, அகலியாக தான் ஆகவில்லை என்று சொல்வதில் என்ன சொல்ல வருகிறாள் என்பது எனக்கு அவ்வளவாக எனக்கு அது உடன்பாடான கருத்தா தெரியல. அகலிகையினுடைய சிறப்பு என்னன்னா, குற்றம் ஏதும் இல்லாதவள் என்று சொல்லி ராமர் கொடுக்கின்றார் அந்த முனிவரிடம். அப்படின்னா குற்றம் இல்ல. அப்ப குற்றம் செய்தது அகலிக்கும் தெரியும், உலகம் பூராக்கும் தெரியும். இருந்தாலும் நெஞ்சார குற்றம் எதுவும் செய்யவில்லை, அதனால பண்டை உருவத்தை நான் தருகின்றேன், ஏற்றுக்கொள் என்று ராமர் சொன்ன காரணத்தினாலே அகலியை சிறப்பாக கருதப்படுகிறார். அந்த மாதிரி அகலியாக நான் ஆகவில்லையேன்னு சொல்றாரு. அப்போ ஏதாவது ஒரு தன்னை அறியாமல் தவறு செய்து அதற்கு பின் இறைவன் அருள் பெற்றிருந்தா தானே அந்த நிலைக்கு போயிருக்க முடியும். தன்னை அறியாமல் ஒரு தவறு செய்து
தவறு அது செய்து தவறு அவரால் நிகழ்ந்தது அல்ல, அது எதேச்சையா நிகழ்ந்தது என்று இறைவன் மன்னித்து அவருக்கு பெருமிடத்தை கொடுத்திருந்தால் தானே அது ஒரு இடம் கிடைக்கும். ஆமா, கரெக்ட் தான். அதனால எனக்கு அந்த வரி என்னவோ எனக்கு உடன்பாடா படல அந்த ரகசியத்துல, அதுக்காக சொல்றேன். சரி சரி, கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவர் அதனால சிறப்பாகத்தான் இருந்தது. அதே மாதிரி ஆழ்வாருடைய வாழ்க்கையை பொறுத்தளவு அதே மாதிரி கௌதமரை பொறுத்தளவு, ம், அதாவது யாருக்காவது இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா 2 தெளிவுல பசுவை பார்த்தேன்னு சொன்ன போது நாரதரை கௌதமரை கூட்டு போனதெல்லாம் வரலாறு சொல்ற, எது கதை எது உண்மைன்னு நமக்கு தெரியல. ம், ஆனா இது நீங்க ஏற்கனவே சொல்லிக்க, வேற யாரும் சொல்லி கேட்டிருக்கேன். இது எப்படி புதுமையா இருக்கு எனக்கு. அதாவது அகலியை கொண்டு வந்து கௌதமரிடமே பாதுகாக்க சொல்லி விட்டு பிறகு அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு சொல்லக்கூடிய செய்தி. ம், அதே மாதிரி யாருக்குமே திடீரென்று ஒரு குறிப்பிட்ட காலத்துல எல்லா முன்னேற்பாடும் செய்து ஒருத்தன் ஏமாற்றும் போது ம். கிணத்துல இறங்கிய பிறகு தான் ஏறுவதற்கான வழி தெரிவது கொஞ்சம் கஷ்டம் தான், சிந்திச்சு ஏறுவது. அதனால அகலியை செய்தது தப்புன்னு சொல்ல முடியாது. ரைட், நல்லா இருந்தது ஐயா, உங்களுடைய நன்றி நன்றி நன்றி. ஆர்குமெண்ட் நல்லா இருந்தது. அந்த அம்மாவை சொல்லுங்க, வாசஸ்பதி தான் அது, அந்த பாடல் வாசஸ்பதி ராகம் தான். இந்த இருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க சந்திர மேடம். நன்றிம்மா. அனுபலவியை பாடி பார்க்கும் போதுதான் எனக்கு தெரிஞ்சது, அது எனக்கே நினைவுபடுத்தி இருக்கு. உங்களுக்கு நன்றி. நன்றி ஐயா, நன்றி. ரொம்ப சந்தோஷம், நன்றி. கேக்குதா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. கேக்குது சந்திராமா, கேக்குதுங்க. நன்றி நன்றி. ஆனா ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா இருந்துச்சு இன்னைக்கு. மேலும் மேலும் மெருகூட்டி கொண்டே போகிறது திருக்கோளூர் பெண் பிள்ளையோட ஒவ்வொரு ரகசியங்களும். நான் அந்த மாதிரி பண்ணனா, இந்த மாதிரி பண்ணனா, எனக்கு என்ன பேரு நான் செய்தேன் இந்த இடத்தில் நான் பிறந்து உன்னை ஏற்றுவதற்கு அப்படின்னு ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. இந்த கான்ட்ரவர்சிஸ்லாம், அதாவது துஷ்யந்த் ஸ்ரீதர் ஒரு இடத்துல சொன்னாரு, ஒரு பெண் கல்லாய் சமைந்தாள் அப்படின்னா அந்த கல் அவ்வளவு பெருசு இருக்கிறது, ஒரு நீண்ட ஒரு விழி கொண்ட அந்த பெருமான் அந்த கல்லை கூட பார்க்காம கல்லை இடிச்சுக்குவாரு அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. அது வியாச பகவான் எழுதும்போது அதுல கால்ல இருந்த தூசி அது மேல போய் பட்டு கல்லாய் சமைந்து ஒரு 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 இடத்துல பிராயசித்ததுக்காக தவம் செஞ்சுட்டு இருந்த பொண்ணு மேல பட்டு உயிர் தெழுந்தாள் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி பாப விமோசனம் பெற்று எழுந்தாள்ன்ற மாதிரி நீங்க சொன்ன இந்த ஒரு விளக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது அவ மனதறிந்து அவ செய்யல இத. அதே மாதிரி ஐயா சொன்னதும், ஒரு ஒரு கிணற்றுக்குள்ள இறங்கிய பிறகு அது அந்த மயக்கத்தில் திரும்பி ஏறுவதற்கு வழி தெரியாமல் இருப்பது மனித இயல்பு போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ஏற்கத்தக்கதா இருந்துச்சு. இன்னைக்கு ரொம்ப நல்ல அருமையான ஒரு செஷன். நன்றி சங்கர். ஆண்டாளை பத்தி ஒண்ணும் கருத்து இல்லையே? நான் இன்னைக்கு ஆண்டாளுக்கு சிறப்பான கருத்து நீங்க சொன்னது எல்லாமே பிடிச்சிருந்தது. எதுவும் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல நீங்க சொன்னது. மற்றபடி எனக்கு பிடிச்சிருந்தது நீங்க சொன்னது எல்லாமே. சரி, நன்றி நன்றி. சாய்ராமனோட கருத்து எதுவும் இல்லைன்னா முடிக்கலாம். வணக்கம் செல்வம். வணக்கம் குமார், வணக்கம். அருமையா இருந்தது. அதுவே இந்த வேண்டுதல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடுற மாதிரி சில நேரம் சூழ்நிலை இருக்கும். அந்த நேரத்துல நம்ம என்ன லிஸ்டா வச்சிருக்க போறாரு, காரியம் தான் முடிஞ்சிருச்சே, அதை அப்படியே ரைட் ஆஃப் பண்ற மாதிரி சில நேரம் யோசிப்பேன். அதே இங்கேயும் வந்திருக்கு.
அந்த மாதிரிதான் கிட்டத்தட்ட இருக்கு. அதே அதேதான். ஆனா ஆண்டாளுக்கு வந்து பிற்காலத்துல 2000 வருஷத்துக்கு அப்புறம் ராமானுஜர் வந்து செஞ்சு முடிச்சிடுறாரு. ஆஹ் 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 அதான் ரொம்ப அருமையா இருந்தது. நமக்கு யாரும் மத்தபடி அது எல்லாமே செய்யலாம் தெரியாது. தெரிந்த விஷயங்களே நீங்க வந்து இன்னும் மெருகேற்றி சொன்னது வந்து ரொம்ப அருமை. ஆமா. இப்ப வந்து ஆன்மீக மலர் இதுல தினமலர் ஆன்மீக மலர் வெள்ளிக்கிழமையில வருது ம். திருக்கோளூர். ஓஹோ. ஆமா coincidence தான். ஆமா அந்த மாதிரி வருது. இப்போ ஒரு 2-3 வாரம் நினைக்கிறேன். ஒரு ஒரு லைனுக்கும் ஒரு ஒரு இந்த ஒரு இப்பதான் வருது. இது வந்து அதுல வந்து ஏதோ ஒரு கர்ண ஏதோ ஒண்ணு வந்தது, மாயா ஒரு பிசாசு ரீசெண்டா போன வாரம், இந்த வாரமா போன பிசாசு ஒண்ணு வந்து இருக்கும் சிவனுக்கு இது செய்யும். அது வந்து வரும், அதுல சொல்லுவாங்க அவங்க பெண் பிள்ளை பிசாசு மாதிரி நினைச்சிட்டீங்களா, அந்த மாதிரி அந்த மாதிரி வருது. இப்போ இன்சிடென்ட்லாம் அதே டைம்ல வருது. சரி சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி நன்றி. நான் கேக்குதா நான் பேசுறது? எனக்கு நெட் சரியா இருக்கா? கேக்குது, கிளியரா இருக்கு. அந்த டீனேஜ் வயசுல வந்து இந்த ஹார்மோன்ஸ் ஹைக் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி இந்த குழந்தைகள், பெண் ஆண் 2 பேருக்குமே அந்த நேரத்துல வந்து இது டாக்டர் ஷாலினி பகிர்ந்துகிட்டது. பொதுவா ஆண்களுக்கு வந்து இந்த உணர்ச்சிகள் இருக்கும், பட் பெண்களுக்கு வந்து நம்ம அந்த உணர்ச்சிகளை பத்தி பேசுறதே இல்லை. அது வந்து நம்ம ஆண்டாளை பற்றி அவர்கள் சொன்னாங்க. அதாவது நீங்க பெருமாளை பேசுனதுனால பக்தி இலக்கியம் ஆயிடுச்சு. மற்றபடி பார்த்தா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டீனேஜ் பெண்ணோட ஒரு காம இச்சை, அந்த ஹார்மோன்ஸ் ஹேக்கிங் தான் அது அப்படின்னு சொல்லி ஒரு மனநல மருத்துவர் சொன்னாங்க. அது வந்து நம்ம எடுத்துக்க வேண்டியது இல்லை, பட் இருந்தாலும் சொல்றேன் நான். ஒரு பக்தியா ஒருத்தர் மேல இருக்கிறதுக்கும் அந்த அவர்கள் அந்த பக்தியா இருக்கிற அந்த மூர்க்கத்தையோ பெருமாளுக்கு மேலேயோ வந்து அந்த பக்தியை தாண்டி அந்த ஒரு உணர்ச்சிகளை கவிதையில புனையிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு 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 லைனை கிராஸ் பண்ணியிருக்கோம். நீங்க நாயக நாயகி பாவத்துல வள்ளலார் கூட எழுதியிருக்காரு. ஆனா அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான் இருக்கும். நீங்க ஆண்டாள்கிட்ட தான் அந்த சிறப்பை பார்க்க முடியும். யாராவது பார்த்தாங்கன்னா டக்குன்னு ஒரு கிட்டத்தட்ட சாஃப்ட் போன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப உயர்வா எழுதியிருப்பாங்க. பட் நான் அதை வந்து வேற மாதிரி பாக்குறதுனால, ஈவன் ஒரு ஒரு தாம்பத்தியத்தையே வந்து ஒரு உயர்வான ஒரு விஷயமா பாக்குறதுனால அது எனக்கு தப்பா தெரியல. பட் பெரியவர்கள் இதையும் கொஞ்சம் கவனிக்கணும். அந்த பாடல்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு மனித உணர்ச்சி ஒரு இறைவன் மேல வர்ற அந்த வயசுல வந்தா அது எப்படி இருக்கும்? பக்தியுமே இந்த சின்ன வயசுல பழுத்த பிஞ்சு, அது என்னது பிஞ்சில் பழுத்ததுன்றது சொல்றாங்கல்ல. அது அது வந்து சின்ன வயசுல இந்த டீன் வயசுல வந்தா அது என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு வந்து ஆண்டாள். நாயக நாயிபாம ரொம்ப வயசானவங்க எல்லாம் எழுதியிருக்காங்க. ஒரு மெச்சூரிட்டி வந்திருக்கும் அவங்களுக்கு. பட் வள்ளலார் பொறுத்த வரைக்கும் அவர் திருமண அந்த பந்தத்திலேயே போகாம நாயக நாயகி பாவம் எல்லாம் எழுதியிருக்காரு. அது வாட்சியாயனரே வந்து நம்ம அந்த நூல் எழுதும் போது அவருக்கு he is not married அப்படிங்கும்போது அதனால அதுவும் ஒரு 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 மிக தேவையான ஒரு புரோஜனிக்கு தேவையான ஒரு ஆக்ட்ங்கிறதுனால அதை ஒரு புனிதப்படுத்த கூட நம்ம செய்யலாம். அது வந்து ஒரு பெருமாள் மேல வந்ததுனால நம்ம அதை ரொம்ப பக்தியில முக்கியமா இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுறோம். அந்த பிள்ளைய வந்து ரொம்ப மேல தூக்கி வச்சு பெரிய பெரிய ஆழ்வார்கள்லாம் பாடுறாங்க. சும்மா ஒரு குறிப்பு. கரெக்ட் தான். அதனாலதான் அவ வந்து குறிப்பை அந்த அந்த நீங்க சொன்ன பாயிண்ட் அவ சொல்றா. அவ அந்த திருக்குறள் பெண் பிள்ளை பிஞ்சாய் பழுத்தேனோ அப்படின்னு, திருப்பாவை பாடினேனோ ஆண்டாளை போலன்னு சொல்லியிருக்கலாம். நாச்சியார் திருமொழி ஆண்டாளை போலன்னு சொல்லியிருக்கலாம். இறைவனையே மணந்தேனோ ஆண்டாளை போலன்னு சொல்லியிருக்கலாம். அவ அந்த அந்த நீங்க சொன்ன அந்த பாயிண்ட தான் அவ வந்து குறிப்பிடுறா, பிஞ்சாய் பழுத்தேனோ ஆண்டாளை போல. அப்படி பழுத்ததுனால அவளுக்கு கிடைச்ச அந்த அனுபூதி, அப்படி பிஞ்சிலேயே அவ பழுத்ததுனால அந்த சின்ன வயசுலயே சம்பந்த பெருமான் மாதிரி அவளுக்கு கிடைச்ச அந்த அனுபூதி எனக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு இந்த திருக்குறள் பெண்முறை சொல்றது.
இதோட முடிச்சிருமா? ஓகே, நான் யாரும் கருத்துக்கள் இல்லைன்னா முடிக்கலாமா? ஓகே தேங்க்யூண்ணா. ஓகே ஓகே. ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. தொடர்ந்து சிந்தனையை தொடர்வோம் என்று சொல்லி இத்துடன் இதை பூர்த்தி செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிண்ணா, நன்றி. நன்றி.